ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான ஒரு கருத்தியலில் பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். திருப்பலியை குறித்து நம்முடைய திரு அவை நமக்கு படிப்பிக்கிற பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த சில காரியங்கள், அடிப்படையான தரவுகள், திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற சில விவரங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளும் விதமாக இந்த ஒரு காரியத்தை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு பாடம். இந்த பாடங்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போது இதுக்கு ஒரு நேரம் கொடுத்து இது திருச்சபை என்ன சொல்லுது, அதனுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய ஆன்மீக பயணத்துக்கும் இது அவசியமாக இருக்கிறது. காரணத்தை நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் இப்படி செய்யக்கூடாது, நிறைய விஷயத்தை புகுத்தும் போது பல சந்தேகங்கள். அப்போது ஃபாதர்ஸ் எது செய்கிறது சரி, எது செய்கிறது தவறு என்பது கூட பலருக்கு புரியாத விதத்தில் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பலியை குறித்து நம்ம பேசுகிறோம். மறையுறையில் அவர்கள் கருத்துக்களை பகிர்வது அது வித்தியாசமானது. அந்த திருப்பலியினுடைய ஒழுங்குமுறைகள், ஏன் நம்ம எந்திரிக்கணும், எப்போ குருவானவர் கையை விரிக்கணும், எப்போ கை கும்பிடணும், எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதன்படி தான் குருவானவர் அதை செய்து கொண்டு இருக்கிறார். அதில் போய் ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, யாராவது ஒருத்தர் மாற்றி செஞ்சுருவாங்க. அந்த காரியத்தை மாற்றி செஞ்சு ரொம்ப ஒரு அப்பீலிங்காக இருக்கும். அது எல்லோரும் கேட்பாங்க, ஏன் அவரை மாதிரி இவர் செய்யலாமே அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போது சரியாய் செய்கிறவர் கூட சில நேரத்தில் தவறாய் புரிந்து கொள்ளப்படுவார். அப்போ நமக்கு முதல்ல நம்மளுடைய அந்த வழிபாட்டு முறைமையினுடைய சட்டதிட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நம்ம ஒரு காரியத்தை பேசுவது என்பது சரியாக இருக்கும். ஆகவே தான் இந்த காரியத்தை எல்லாம் நம்ம உங்களுக்கு வாசித்து காட்டி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் போன பகுதியில் நம்ம பார்த்தது இந்த வாசகங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாசகங்களை குறித்து நம்ம மீண்டும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்த விரும்புகிற ஒரு காரியம், எதற்கு இந்த வாசகங்கள், அதாவது வார்த்தை வழிபாடு, அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். வார்த்தை வழிபாடு, அந்த வார்த்தை வழிபாட்டில் வரக்கூடிய முக்கியமான பகுதி இந்த வாசகங்கள். வாசகங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வாசகம், முதல் வாசகம், அப்புறம் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வாசகம், நடுவில் பதிலுரை பாடல், அப்புறம் நற்செய்தி வாசகம். இதுதான் வாசகத்தினுடைய பகுதி. இதெல்லாம் வாசிக்கப்படுகிறது. ஸோ இது குறித்து போன வகுப்பிலேயே சொல்லியிருக்கிறோம். இதில் என்ன 57வது எண் மிக அழகாக ஒரு வார்த்தையை போடுது பாருங்க, வாசகங்கள் வாயிலாக. அப்போ இதெல்லாம் நம்ம எவ்வளோ கூர்ந்து கவனிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதலாக இருக்க வேண்டும். வாசகங்கள் வாயிலாக நம்பிக்கையாளருக்கு இறைவாக்கு விருந்து படைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, உணவு அளிக்கப்படுகிறது என்று கூட சொல்லல். நான் பல இடத்துல சொல்லுவேன், அது உணவுன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே எவ்வளோ ஒரு அழுத்தமான வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, விருந்து படைக்கப்படுகின்றது. அதனால தான் அதுக்கு பேர் திரு விருந்து. வெறும் அந்த நற்கருணையை மட்டுமல்ல வைத்து, அந்த வார்த்தை வழிபாட்டினுடைய ஆழத்தையும் வைத்து தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இறைவாக்கு விருந்து. அப்போ இந்த இறைவாக்கு அப்படிங்கிறது, அந்த வார்த்தை அப்படிங்கிறது எதற்கு விருந்தாக, ஆன்மாவுக்கு விருந்தாக படைக்கப்படுகிறது. அப்போது ஒரு விருந்துன்னா உங்களுக்கு தெரியும், இலையில் ஒரே ஒரு சோறு மட்டும் போட்டு கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றினா அதுக்கு பேர் விருந்துன்னு நம்ம சொல்கிறது இல்லை. விருந்துன்னா அந்த மெயின் உணவு, அதுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய பலவிதமான வகைப்படுத்தப்பட்ட சில உணவு வகைகள் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த விருந்து. அதே போல தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டு வாசகம், புதிய ஏற்பாட்டு வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி வாசகம், பாருங்க, அதுதான் எல்லாவற்றையும், அதில் எல்லாம் மறையுறை, இதெல்லாம் இணைந்தது தான் அந்த விருந்து என்ற வார்த்தையை அடையாளப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிற. விவிலியத்தின் கருவூலங்கள் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றன. இந்த வார்த்தையை பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு அடையாளத்தை இது கொண்டிருக்கிறது. இது திருவழிபாடு என்கிற அந்த இதிலிருந்து, நூலிலிருந்து தான் நமக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தைகளை நம்ம அழுத்தமாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். விவிலியத்தின் கருவூலங்கள் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றன. அப்போது இந்த தீமையானவன், இந்த பிசாசு எங்கே வேலை செய்வான் அப்படின்னீங்கன்னா, அந்த கருவூலங்கள் திறக்கப்படுகிற போது மனசெல்லாம் மூடிடுவான், கண்களை மூடிடுவான், காதுகளை மூடிடுவான். அதனால தான் சொல்கிறோம், இந்த வார்த்தை வாசிக்கப்படுகிற நேரத்தில்
உங்கள் கண்களும் இதயங்களும் திறந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா? வாசிக்கிறாங்க, நம்ம அப்படி நிற்கிறோம், அட்டென்ஷனில் நிற்போம். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய பலவீனத்தை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரம் நானே யோசித்து பார்த்துருக்கிறேன். என்னுடைய அந்த பயணத்தில் ஒரு பூசைக்கு போயிட்டு வெளியில் நின்று யோசிப்பேன், இன்றைக்கி என்ன முதல் வாசகம். பல நேரத்தில் அதை மறந்து போயிருந்தது உண்டு. முதல் வாசகமே தெரியாது, எங்கேருந்து வாசித்தாங்க. ரெண்டாவது வாசகம் எங்கேருந்து வாசித்தாங்க தெரியாது. சில நேரம் வாசகம் நமக்கு புரியும், ஆனால் எந்த பகுதியிலிருந்து வாசித்தாங்க அது நமக்கு தெரியாது. இப்படி அப்படின்னா அந்த இடத்துல நான் நின்று இருக்கிறேன், நான் இருந்திருக்கிறேன், ரொம்ப அட்டென்டிவாக நின்றுருக்கேன். என் மேலே யாரும் குறை சொல்ல முடியாதபடி நான் நின்று கொண்டு இருந்தேன். ஆனால் என் உள்ளத்திலே இந்த வார்த்தை விதைக்கப்படாதபடி பிசாசு பார்த்து கொண்டான். அதுதான் இந்த தீயவனினுடைய தந்திரம். வார்த்தை விதைக்கப்படக்கூடாது. அன்புக்குரிய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வாசகங்களை குறித்து நம்ம பேசும்போது, வார்த்தை வழிபாட்டை குறித்து பேசும்போது, இந்த வாசகங்கள் ரொம்ப அடிப்படையில் தேவையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள்ளே போகிற பொழுது, இந்த வாசக நேரம் வருகிற போது நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டவரே என்னுடைய கண்களை மூடுகிறேன், என்னுடைய இதய கதவுகளை நான் திறக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவரே, நான் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளணும் அப்பா என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் பங்கெடுக்கும் போது உண்மையாகவே அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆன்ம பலனாக, இந்த வார்த்தையெல்லாம் சும்மா அவங்க போடலை, இறைவாக்கு விருந்து உங்களுக்கு படைக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த வார்த்தையில் மகிழ்ச்சியாக பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு 2 பேர் பேச வந்தாங்க. என்னோட பேசிகிட்டு இருக்கிற போது ஒருவர் அந்த பைபிளை பற்றியும் வார்த்தைகளை பற்றியும் அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னொருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரலை. அப்புறம் புகழ்ந்து பேசியவர் போயிட்டார். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, என்ன அந்த லூஸ் ஆகிட்டானா அப்படின்னு கேட்குறார். லூஸ் ஆகிட்டா அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மகிழ்ந்து பேசிய அந்த வார்த்தைகளை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இவர் அந்த பயணத்தில் இல்லை, வார்த்தைங்கிற வல்லமையை உணர முடியல. இவர் ஒரு ஃபார்மல் கிறிஸ்டியன், ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, நல்ல பதவியில், கோயிலில் பதவி இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கே இல்லைன்னா உண்மையாக அந்த வார்த்தையை சுவைக்கிற அந்த அந்த பங்கில் அவர் இல்லாமல் இருக்கிறார். பார்க்குறவங்க யாரும் அவரை குறை சொல்லவே முடியாது. இஸ் வெரி பர்ஃபெக்ட் மேன். ஆண்டவர் வருவார், கரெக்டாக செய்வார், எல்லாம் செய்வார். ஆனால் உள்ளத்துக்குள்ளே பார்க்கிற பொழுது அந்த விருந்தை சுவைக்க தெரியாத ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் தான் இவர் இருக்கிறார். இவர் எளியவர், பெரிய பொறுப்பில் இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே அவர் பயணிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தையை எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே அவர் பகிர்ந்து கொள்கிறார், அதை மகிழ்ச்சியாக பேசுகிறார். அப்போது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் சுவை, சாப்பிடாதவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நீங்களும் உண்டு மகிழ வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான ஒரு அழைப்போடு நம்ம இந்த வார்த்தை வழிபாட்டுக்குள்ளே சில காரியத்தை குறித்து சிந்திக்க மீண்டுமாக நம்ம உங்களை அழைத்து செல்கிறோம். இதில் திருப்பலி கொண்டாட்டத்தின் பல்வேறு வகைகள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பின் கீழ் தான் இந்த வார்த்தை வழிபாட்டுக்கான சில வழிகாட்டுதல்களையும் கொடுத்துருக்குறாங்க. 128 இந்த எண்ணானது, இந்த கருத்தானது வலியுறுத்தப்படுகிறது, நமக்கு வழங்கப்படுகிறது. 128 திருக்குழும மன்றாட்டு முடிந்ததும் எல்லோரும் அமர்வர், அருள் பணியாளர் வார்த்தை வழிபாட்டை நம்பிக்கையாளருக்கு மிக சுருக்கமாக அறிமுகப்படுத்தலாம். ஒரு ஃபாதர் அப்படி செய்கிறார். அதாவது வார்த்தை வழிபாட்டுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை கொடுக்குறார். இதை அவர் செய்கிறாரு. அப்புறம் பிரசங்க நேரத்தில் ஒரு பிரசங்கம் கொடுப்பாரு, முன்னுரையில் ஒரு பிரசங்கம் கொடுப்பாரு, சின்ன ஒரு முன்னுரை கொடுப்பாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு சிலருக்கு வேதனை, இது என்ன தேவையில்லாமல் பண்ணுறாரு, எல்லாரும் இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டயத்துக்கு முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி நேரத்தை கருத்தில் வைத்து, கண்டிப்பாக நேரம் ரொம்ப முக்கியம். நம்ம இதை டெய்லி மாதத்துலலாம் செய்யணுமா அப்படின்றது தெரியல. நம்ம அதை நம்ம தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும், செய்யறதை எப்படி செய்கிறது அப்படின்றத. ஆனால் செய்யலாம். எப்படின்னா, அந்த வாசகத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு முன்னுரையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வலியுறுத்தப்பட்டு மிக சுருக்கமாக அறிமுகப்படுத்தலாம். பெரிய நீண்ட இதை எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத ஒரு புரிய வைக்கலாம். வாசகர் வாசக மேடைக்கு சென்று அங்கே திருப்பலி தொடங்கும் முன் வைக்கப்பட்டிருக்கும் வாசக நூலிலிருந்து முதல் வாசகத்தை வாசிப்பார். மக்கள் யாவரும் கவனமுடன் அதை கேட்பார்கள்.
முடிவில் வாசகர் ஆண்டவரின் அருள்வாக்கு என ஆர்ப்பரிப்பார், எல்லோரும் இறைவனுக்கு நன்றி என பதில் கூறுவர். இந்த வார்த்தைகளை நீங்க பாக்குறீங்க. வாசகத்தினுடைய முடிவில் வாசகத்தில் என்னன்னு, அவர் வாசிப்பார், எல்லோரும் கவனமுடன் அதை கேட்பார்கள். இது கேட்பது, வாசிப்பது, கேட்பது, ப்ரொக்ளமேஷன் அண்ட் ஹியரிங், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கடைசியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு முன்னாடியெல்லாம் வந்து அதனுடைய வாழ்த்துறை, முடிவு வாழ்த்துறை வந்து வித்தியாசமாக இருந்தது. இப்போ ஆண்டவரின் அருள்வாக்கு, இது ஆண்டவரின் இதுங்கிறது வரக்கூடாது, இறைவன் தருகிற அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் அடிஷ்னலாக சேர்த்துக்கிறாங்க. எதுவுமே கிடையாது. வாசகம் வாசிச்சோடனே ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். பதில் மொழி இறைவனுக்கு நன்றி, அவ்வளோதான். ஸோ இது ஒவ்வொரு வாசகத்துக்கும், இதை தெரியாதவங்க வந்து அங்கே நின்று வாசிக்கும் போது சில நேரத்தில் மாற்றி சொல்லுவாங்க, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் முதல் வாசகம், பழைய ஏற்பாட்டு வாசகம் அல்லது புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு திருமுகத்தையோ வாசிட்டு இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவர்கள் வந்து இன்னும் வேதத்தை அறியாமல் இருக்கிறாங்க, நம்மளுடைய வழிபாட்டு முறையை அறியாமல் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு வெள்ளிடை மலையான உதாரணமாக அவங்களே நிற்பாங்க. அதனால தான் தயவுசெய்து நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது, அவமானப்படுத்தி கொள்ளக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு வாசகம் வாசிக்கணும்னு ஆர்வமாக போறீங்கன்னா அதனுடைய துவக்கம் எப்படி வாசிக்கணும், முடிவு எப்படி வாசிக்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த வார்த்தை வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் ஒரு வாசகத்தினுடைய முடிவு வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்துருக்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே பயணிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. அடுத்த ஒரு சிறிய புரிதலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.